யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் உயிரிழந்த ஆண் குழந்தையின் கை கால்கள் முறிக்கப்பட்டு தலையில் தாக்கப்பட்ட காயங்கள் இருப்பதுடன் செயற்கையான முறையில் மரணம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக உடற்கூற்று பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அளவட்டி பகுதியில் வசித்த சசிரூபன் நிகாஸ் என்ற பிறந்து 45 நாளான குழந்தை ஒன்று நேற்று சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்தது. குறித்த குழந்தைக்கு தாய் பால் ஊட்டிய நிலையில் சில மணி நேரங்களுக்கு பின்னர் குழந்தை மயக்கமுற்றுள்ளதாக தெரிவித்து குழந்தை அளவட்டி பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டது. அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக தெள்ளிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்த போது குழந்தை உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்களால் தெரிவிக்கப்பட்டது. குழந்தையின் சடலம் தெள்ளிப்பளை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்ட நிலையில் மரண விசாரணையை வெலிகாமம் கிழக்கு பிரதேச திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். குழந்தையின் உடலில் காயங்கள் மற்றும் தழும்புகள் காணப்படுவதன் காரணமாக மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இன்று உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் குழந்தையின் கை கால் முறிக்கப்பட்டிருந்த நிலையில் குழந்தையின் தலையில் தாக்கப்பட்டு காயங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுடன் செயற்கையான முறையில் மரணம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் அறிக்கையிடப்பட்டுள்ளது. குறித்த குழந்தையின் தந்தை தங்கு வேலைகளுக்கு சென்று வந்த நிலையில் தாயுடனேயே குறித்த குழந்தை வளர்ந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக தெள்ளிப்பளை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சற்று முன்னர் குறித்த குழந்தையின் தாய் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.